ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே நெய் எப்படி காய்ச்சலாம் பார்ப்போம் வாங்க. நான் நெய் காய்ச்சி ஆடையை நல்லா அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு ஐஸ் வாட்டர் ஒன்று எடுத்துருக்கேன். அதையும் ஊற்றி மிக்ஸி சாலில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க ஆடையை இதில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா புழிஞ்சிருங்க, தண்ணி இருக்கக்கூடாது, சரிங்களா? நான் புழிஞ்சு அந்த ஐஸ் வாட்டர்லேயே போட்டிருக்கேன். நான் புழிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு சட்டியை காய வச்சு நம்ம இதை இப்போ நம்ம சேர்த்துக்கிடுவோம். அது சிம்லேயே வைங்க, ரொம்ப அடுப்பை கூட்டி வச்சிடாதீங்க, குறைச்சி வைங்க. நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இது நல்லா முறிஞ்சிடணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதில் முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கிடுவோம். இது ஒரு கிளை இதுன்னிட்டு இப்போ அப்படியே சிம்லேயே வச்சு காய்ச்சுங்க. ரொம்ப அடுப்பை தீயில் இது பண்ணிடாதீங்க, ரொம்ப கறிக்கிறோம். இந்த மாதிரி காய்ச்சிக்கிடுவோம். எனக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம். நான் வடிகட்டேன், எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது நம்ம வெறுவாயில் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சோத்தில் கூட பிரட்டி சாப்பிடலாம். இப்போ நான் 2 பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இது பண்ணவும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன்.